ஓம் சிவவிஷ்ணுச்ச ஏகரூபமாய வித்மஹி தபசக்தியாய தீமஹி தன்னோ சங்கரநாராயண பிரசோதயாத். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆலய அற்புதம் யூடியூப் சேனல்ல அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலோட வரலாறுகள் மற்றும் சிறப்புகளை பற்றி பார்க்கலாங்க. இந்த கோவில் தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில்ங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. தென்பாண்டி நாட்டில் ஓடுற தாமிரபரணி ஆத்தோட நதிக்கரையில் இரு பக்கத்துலேயும் 274 சிவஸ்தலங்கள் சிறப்புற்று விளங்குது. இதில் தென்பாண்டி நாட்டோட பஞ்சபூத ஸ்தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று. அதில் கரிவலம் வந்தநல்லூர் ஸ்ரீ ஒப்பனையம்மை உடனுரை ஸ்ரீ பால்வனநாதர் திருக்கோவில் நெருப்பு ஸ்தலமாகவும், தேவதானம் ஸ்ரீ தவம் பெற்ற நாயகி உடனுரை ஸ்ரீ நச்சாடை தவிர்த்தநாதர் திருக்கோவில் ஆகாயஸ்தலமாகவும், தென்மலை ஸ்ரீ சிவபரிபூரணாம்பிகை உடனுரை ஸ்ரீ திரிபுரநாதர் திருக்கோவில் காற்று ஸ்தலமாகவும், தாருகாபுரம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மை உடனுரை ஸ்ரீ பிணக்கரத்த பெருவுடையார் திருக்கோவில் நீர் ஸ்தலமாகவும், சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மை உடனுரை ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் நிலத்திற்கான ஸ்தலமாகவும் விளங்குது. இந்த தலத்தில் மொத்தம் 3 சன்னதிகள் இருக்கு. இந்த தலத்தில் இறைவன் சங்கரலிங்க சுவாமி, அம்பாள் கோமதி அம்மன், இவங்களுக்கு ஆவணி அம்மன்கிற வேறு பெயரும் இருக்கு. இந்த தலத்தில் சிவபெருமான் அனைத்தும் அவருக்குள்ளேயே அடக்கம்ங்கிறத காட்டுறதுக்காக சங்கரநாராயணரா காட்சி தராரு. சுமார் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி உக்கிரபாண்டியன்கிற மன்னன் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. உக்கிரபாண்டிய மன்னரோட யானை தன்னோட தந்தத்தால மண்ணுல குத்தி புரண்ட இடம்தான் பெருங்கோட்டூருங்கிற ஊரா மாறியதா சொல்லப்படுது. முதல்ல உக்கிரபாண்டிய மன்னர் அந்த இடத்துல இருந்து யானை மூலமா பிடிமண் எடுத்துட்டு வந்துதான் திருவிழா நடத்தியிருக்காரு. இப்பவும் கோயில் யானை சென்று பெருங்கோட்டூர்ல இருந்து பிடிமண் எடுத்துட்டு வந்தாதான் திருவிழா தொடங்கும். இந்த கோவிலோட ராஜகோபுரம் 125 அடி உயரமும் 9 நிலைகளையும் கொண்டிருக்கு. இந்த தலத்தோட தலவிருட்சம் புன்னை மரம். இந்த தலத்தோட தீர்த்தம் நாகசுனை தீர்த்தம். இப்போ இந்த தலத்தோட தலவரலாறை பற்றி பார்க்கலாங்க. இந்த தலத்தில் கோமதி அம்மன் சிவபெருமானை வேண்டி ஊசி முனை மேலே இருந்து தவம் செய்கிற யோகினியாக இருக்காங்க. இந்த தலத்தில் துர்க்கை அம்மன் தெற்கு நோக்கி காட்சி தர்றாங்க. ஒரு தடவை சங்கன் பதுமன்கிற 2 நாக மன்னர்களுக்கு இடையில சண்டை வந்தது. சங்கன் தன்னோட கடவுளான சிவபெருமான் தான் அதிக ஆற்றல் மிக்கவர்னும், பதுமன் தன் விருப்ப கடவுளான திருமால் தான் அதிக ஆற்றல் மிக்கவர்னும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இவங்க 2 பேரும் அம்பாள் கிட்ட போய் முறையிட்டாங்க. சங்கன் பதுமன் மட்டும் இல்லாம இறைவனோட முழு வடிவத்தை உலக மக்கள் அனைவருமே உணரணுங்கிறதுக்காக அம்பாள் சிவபெருமான் கிட்ட வேண்டி இந்த தளத்துல தவம் இருந்தாங்க. அம்பாளோட வேண்டுகோளை ஏத்து சிவபெருமான் வலது பக்கம் சிவனாவும் இடது பக்கம் பெருமாளாவும் இணைந்து சங்கர நாராயணரா ஆடி பௌர்ணமி உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு காட்சி தந்தாரு. அனைத்தும் சிவபெருமானுக்குள்ள அடக்கம்ங்கிறத காட்டுறதுக்காகவும், ஹரியும் நானே ஹரனும் நானேங்கிறத உணர்த்துறதுக்காகவும் உலக மக்களுக்கு சிவபெருமான் இந்த திருவிளையாடலை காட்டியிருக்காரு. நாக மன்னர்கள் 2 பேருமே இறைவனை வழிபட்டு கோமதி அம்பாளுக்கு காவலா தங்கினாங்க. இந்த தலத்துல நாக மன்னர்கள் அம்பாளுக்கு காவலா இருக்கிறதுனால இங்க வந்து கோமதி அம்பாளை வழிபடுறதுனால சர்ப்பதோஷங்கள் நீங்கிறதா ஐதீகம். 18 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த ஊர்ல வாழ்ந்து அம்பாளோட மகிமைகளை உலகறிய செஞ்சிருக்காரு. இவரோட ஜீவசமாதியும் கோவிலுக்கு அருகில தான் அமைஞ்சிருக்கு. பாம்பாட்டி சித்தர் கோமதி அம்மனை வாழை குமாரியாகவும் குண்டலினி சக்தியாகவும் பாம்பு வடிவமாகவும் வழிபட்டிருக்காரு. அதனால காளஹஸ்திக்கு அடுத்தபடியா இது காலசர்ப்ப தோஷம் நீக்கும் ஸ்தலமாகவும் ராகுகேது தோஷம் நீக்கும் ஸ்தலமாகவும் விளங்குது. செவ்வாய் தோஷத்தை நீக்கி திருமண தடை அகற்றும் ஸ்தலமாகவும் சங்கரன் கோயில் விளங்குது.
இப்போ இந்த கோவில் உருவான வரலாறை பற்றி பார்க்கலாங்க. மணிகிரீவன்கிற தேவன் பார்வதி தேவியோட சாபத்தினால புன்னைவனத்தோட காவலனாக இருந்தார். நல்லூர் பால்வனநாதருக்கு புன்னைவனத்தில் ஒரு பூந்தோட்டம் இருந்தது. அதுக்கும் அவர்தான் காவல். தோட்டத்தில் ஒரு பக்கம் புத்தொன்று வளர்ந்துருக்கு. ஒரு நாள் அவர் அதை வெட்ட அதில் இருந்த பாம்போட வாலும் வெட்டப்பட்டிருக்கு. அப்போ அந்த புத்துக்கு பக்கத்தில் சிவலிங்கம் இருக்கிறத பார்த்து உக்கிரபாண்டிய மன்னர்கிட்ட சொல்ல போயிருக்காரு. அங்கே மன்னரோட யானை தன்னோட தந்தத்தினால மண்ணில் குத்தி புரண்டிருக்கு. அப்போதான் காவலர் உக்கிரபாண்டியர்கிட்ட விஷயத்த சொன்னதும் அவர் அங்கே போய் புத்தையும் சிவலிங்கத்தையும் பார்த்துருக்காரு. அப்போ இறைவன் அசரீரியா அந்த இடத்துல சங்கரன் கோயில்ங்கிற ஊரை உருவாக்கி கோயில் கட்ட சொல்லியிருக்காரு. எம்பெருமான் சொன்னபடியே சங்கரநாராயணர் கோயில் கட்டியிருக்காரு மன்னர் உக்கிரபாண்டியர். அந்த புற்றுக்கிட்ட இருக்க சிவலிங்கம் தான் இப்போ சங்கரலிங்க சுவாமி சன்னதிக்கு பின்புறத்தில் இருக்க புற்றுக்கோயிலில் இருக்க வன்மீகநாதர். கல்லால் அமைக்கப்பட்ட புற்றுக்கோயிலுங்கிறது இதோட சிறப்பம்சம். இந்த கோவில் 51 சக்தி பீடங்கள்ல ஒன்றா இருக்குது. தாக்ஷாயினி தேவியோட தந்தையான தக்ஷன் யாகம் ஒன்று நடத்தினாரு. சிவபெருமான் மேலே இருந்த கோபத்தினால சிவபெருமானையும் தன்னோட மகளான தாக்ஷாயினி தேவியையும் யாகத்துக்கு அழைக்காம அவமானப்படுத்தினாரு. அப்போ சதிதேவி சிவபெருமான் கிட்ட தன் தந்தை தக்ஷன் நடத்துகிற யாகத்துக்கு சிவபெருமான் தடுத்தும் அதை கேட்காம அழைக்காததுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக யாகத்துக்கு போனாங்க சதிதேவி. அங்கே சிவபெருமானை அவமானப்படுத்தி கேலி செஞ்சு சிரிச்சதுனால தாக்ஷாயினி தேவி கோபப்பட்டு தட்சன் அளித்த உடல் வேண்டாம்னு யாக குண்டத்தில் விழுந்தாங்க. அது தெரிஞ்சு கோபப்பட்ட சிவபெருமான் தன்னோட அம்சமான வீரபத்ரரை அனுப்பினாரு. கோபத்தில் வீரபத்ரரும் யாகத்தை அழிச்சாரு. கோபம் தனியாத சிவபெருமான் தாக்ஷாயினி தேவியோட உடலை எடுத்து ஊழி தாண்டவம் ஆடினாரு. அப்போ உலகம் அழிஞ்சிருமேங்கிற பயத்தினால சிவபெருமானோட தாண்டவத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக மகாவிஷ்ணு தன்னோட சக்கராயுதத்தினால தாக்ஷாயினி தேவியோட உடலை 51 துண்டுகளாக வெட்டினாரு. அந்த துண்டுகள் சிதறி விழுந்த இடம்தான் 51 சக்தி பீடங்களாக மாறி இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் சாந்தமடைஞ்சிருக்காரு. அந்த உடல்ல இருந்து ரத்தம் சதை பாகங்கள் சிதறி விழுந்த இடங்கள் தான் உபசக்தி பீடங்களாக சொல்லப்படுது. அந்த வகையில் அம்பாலோட நெற்றியின் உள்பகுதி, அதாவது குண்டலினி விழுந்த இடம்தான் சங்கரன் கோவிலில் உள்ள கோமதி அம்மன் சன்னதின்னு சொல்லப்படுது. கோமதி அம்பாலோட சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. கோமதி அம்பாள் அழகே உருவானவளாக ஸ்ரீசக்கர பீட பஞ்ச பிரம்மாசனத்துக்கு மேலே வலது இடை நெளிஞ்சு வலது கையில் மலர்பானம் வச்சு பூச்செண்டு ஏந்தி இடது கையை பூமியை நோக்கி தளர விட்டு இளமங்கை கோலத்தில் புன்னகை பூத்த முகத்தோட சர்வ அலங்காரத்தோட கருணை பொங்க காட்சி தர்றாங்க. அம்பாள் லலிதாம்பிகையாகவும் மகா திரிபுர சுந்தரியாகவும் காட்சி தராங்க. அன்னையோட 4 கரங்களில் மேலே 2 கைகள்லையும் இருக்கிற கரும்பும் வில்லும் இங்கே அரூபமாக இருக்குது. அதை நம்ம கண்களால் பார்க்க முடியாது. தவ வலிமை மிக்க யோகிகளால் மட்டும்தான் பார்க்க முடியும். யாருக்கு அந்த தரிசனம் கிடைக்குதோ அவங்களுக்கு அஷ்டமா சித்திகளும் வசப்படும்னு சொல்லப்படுது. இது அன்னையோட சகசிராரம் விழுந்த ஸ்தலம்ங்கிறதுனால அன்னை இங்க மகா யோகினியா தபஸ்வரூபினியா காட்சி தராங்க. அம்பாலோட சன்னதிக்கு முன்னாடி ஆக்னா சக்கரம் பதிக்கப்பட்டிருக்கு. அதில் அமர்ந்து பக்தர்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டிக்கிட்டு பயனடைகிறாங்க. இந்த கோவிலில் 6 கால பூஜைகள் நடைபெறுது. சங்கரலிங்க சுவாமிக்கு நடக்கிற அனைத்து பூஜை உபசரணைகளும் அம்பிகைக்கும் நடக்குது. அம்பாலோட சன்னதியில் தங்க ஊஞ்சல் இருக்கிற பள்ளியறையும் இருக்கு. தினமும் மரகதக்கல் பதிக்கப்பட்ட பள்ளியறையில் தங்க ஊஞ்சல்ல அர்த்தஜாம பூஜை நடைபெறும். இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாலை பிரசாதமாக தருவாங்க. அதை குடிக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா ஐதீகம். விடியற்காலையில் பள்ளி எழுச்சி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் பெரிய தீபாராதனை அம்பிகைக்கு தான் நடக்குது. ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பிலையும் கோமதி அம்பாள் தங்க ரதத்தில் உலா வருவாங்க. இங்கே அம்பாளுக்கு அலங்காரங்கள் வெகு சிறப்பாக நடக்கும். அந்த அலங்காரத்தோட பார்க்கும்போது அம்பாலை நேர்லேயே பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே அம்பாளுக்கு
மலர்பாவாடையும் வெள்ளிப்பாவாடையும் தங்கப்பாவாடையும் சாத்தி அலங்காரம் செய்வாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அம்பாளுக்கு நவவர்ண பூஜை நடக்கும். தினமும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை நடக்குது. சிறப்பு நாட்களில் அம்பாளுக்கு சந்தன காப்பு இடுவாங்க. அம்பாளுக்கு தினமும் காலை வேளையில், உச்சி வேளையில், சாயந்தர வேளையில் மற்றும் இரவு பள்ளியறை பூஜைக்கு முன்னாடின்னு 4 வேளையிலையும் அபிஷேக பூஜை நடக்கும். இந்த தலத்தில் தங்கம், வெள்ளி முடிக்காணிக்கை செலுத்துறதும் மாவிளக்கு போட்டு பிரார்த்தனை செய்கிறதும் பிரதானமாக இருக்குது. கோமதி அம்பாளுக்கும் சங்கன் மற்றும் பதுமனுக்கும் சங்கரநாராயணர் காட்சி அளித்த நாளை நினைவு கூறுற வகையில் இந்த தலத்தில் ஆடி மாதத்தில் வர உத்திராடம் நட்சத்திரத்தன்னைக்கு ஆடி தபசு விழா 12 நாட்களுக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த ஆடி தபசு திருவிழா அப்போ மக்கள் தங்களோட விளைநிலங்களில் விளைந்த தானியங்களை சுவாமி மேலேயும் அம்பாள் மேலேயும் போடுவாங்க. அப்படி போடுறதுனால விளைச்சல் அதிகரிக்குங்கிறது மக்களோட நம்பிக்கை. இந்த தலத்தில் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்தோட 48 நாட்களுக்கு விமர்சையாக நடக்கும். சித்திரை திருவிழாவோட 9வது நாள் அன்னைக்கு சங்கரலிங்க சுவாமியும் கோமதி அம்பாளும் வீதி உலா வருவாங்க. இங்கே ஐப்பசி மாதத்தில் சங்கரலிங்க சுவாமிக்கும் கோமதி அம்பாளுக்கும் 10 நாட்களுக்கு திருக்கல்யாண திருவிழா சிறப்பாக நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் தை மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தெப்பத் திருவிழா சிறப்பாக நடக்கும். இந்த தலத்தில் பாரதியார் கோமதி அம்பாளை தரிசனம் பண்ணி பாடியிருக்காரு. அது கோமதி மகிமைகள்ங்கிற நூலாகவும் வெளியிடப்பட்டிருக்கு. இங்கே ஸ்ருங்கேரி மடத்தை சேர்ந்த நரசிம்ம பாரதி தீர்த்தரால் வழங்கப்பட்ட ஸ்படிகலிங்கத்துக்கு தினமும் விசேஷ அபிஷேகமும் பூஜையும் நடக்குது. இந்த தலத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை சித்திரை மற்றும் புரட்டாசி மாசத்துல சூரிய பகவான் உதிக்கும் போது தன்னோட ஒளி கதிர்களால் கருவறையில் இருக்க சங்கரலிங்க சுவாமி மேலே செலுத்தி வழிபடுறதா சொல்லப்படுது. இந்த கோவிலில் இருக்கிற புற்றுமண் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இதை திருநீரா பக்தர்கள் பக்தியோட நெற்றியில் வச்சுக்குவாங்க. இந்த மண்ணை ஒரு சிட்டிகை அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் கரைச்சி வடித்து குடிச்சிட்டு வந்தால் உடலில் இருக்கிற அனைத்து விதமான நோய்களும் நீங்கிறதா ஐதீகம். வயிற்று வலி இருந்தால் இந்த மண்ணை கரைச்சி வயிற்றில் பூசிக்கிறதுனாலையும், கால் வலி இருந்தால் இந்த மண்ணை கரைச்சி காலில் பூசிக்கிறதுனாலையும் நம்ம வலிகளும் நோய்களும் நீங்கப்படுறதா நம்பிக்கை. இந்த கோவிலில் சங்கரநாராயணர் சன்னதியில் காலையில் மட்டும் துளசி தீர்த்தமும் மற்ற நேரங்களில் விபூதி பிரசாதமும் தருவாங்க. பொதுவாக சிவஸ்தலங்களில் ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி அப்போ அன்னாபிஷேகம் செய்வாங்க. ஆனால் இங்கே சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமியிலையும் அன்னாபிஷேகம் நடக்கும். அதனால் இங்கே வருஷத்தில் 2 தடவை அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்யலாம். வைணவ ஸ்தலங்களில் சொர்க்கவாசல் திறக்கிற மாதிரி இங்கேயும் வைகுண்ட ஏகாதசி அப்போ கோவிலோட வடக்கு பிரகாரத்தில் சொர்க்கவாசல் திறப்பாங்க. இங்கே அருள்பாலிக்கிற சர்ப்ப விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 4:30 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் ராகு வேளையில் பாலாபிஷேகம் செஞ்சு வழிபட்டா ராகுகேது தோஷம் நீங்கிறதா நம்பிக்கை. பொதுவாக முருகஸ்தலங்களில் நடக்கிற கந்தசஷ்டி அப்போ ஒரு முகம் கொண்ட சுப்பிரமணியர் தான் சூரசம்ஹாரத்துக்கு போவார். ஆனால் இங்கே 6 முகம் கொண்ட சண்முகர் தான் சூரனை சம்ஹாரம் பண்ணுவார். இந்திய வரலாற்றிலேயே முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து குரல் எழுப்பின முதல் சுதந்திர போராட்ட வீரரான நெற்கட்டுஞ்செவல் பாளையத்தோட பாளையக்காரரான புலித்தேவருங்கிற காத்தப்ப பூலித்தேவருக்கு இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு தனி அறை இருக்கு. அங்க அவரோட உருவப்படமும் வரலாறையும் அச்சிட்டு வச்சிருக்காங்க. இவரு சித்திரபுத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் 1715 வருஷத்துல பிறந்தாரு. இவரு கோமதி அம்மன் மேல அளவு கடந்த பக்தியோடையும் அறநெறி தவறாமையும் ஆட்சி செஞ்சு வந்தாரு. இவர் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காரு. ஆற்காடு நவாப் ஆட்சி காலத்துல பாளையக்காரங்க கிட்ட வரி வசூல் செய்யற உரிமைய
ஆங்கிலேயர்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க. இதுவே ஆங்கிலேயர்கள் நம்மளோட நாட்டை கைப்பற்றுவதற்கு மூல காரணமாக அமைஞ்சது. இந்த அரசியலை முதல் ஆளாக புரிஞ்சுக்கிட்ட புலித்தேவர் பாளையக்காரர்களை ஒன்றிணைச்சு ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டாமல் அவங்கள எதிர்த்தாரு. இருந்தாலும் ஆங்கிலேயர்கிட்ட இருந்த பீரங்கி, துப்பாக்கி போன்ற நவீன ஆயுதங்களை பார்த்து புலித்தேவர் கூட இருந்த பாளையக்காரர்கள் பின்வாங்கிட்டாங்க. புலித்தேவர் மட்டும் தனியா ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிஞ்சாரு. பல தடவை ஆங்கிலேயர்களுடனான போர்ல மாவீரரான புலித்தேவர் ஜெயிச்சும் 1767 வருஷத்துல நடந்த போர்ல ஆங்கிலேயர்கள் அவரை சிறைப்பிடிச்சிட்டாங்க. சிறைப்பிடிச்சு பாளையங்கோட்டைக்கு அழைச்சிட்டு போற வழியில புலித்தேவரோட கடைசி ஆசையை கேட்கும்போது அவரு சங்கரன் கோயில் கோமதி அம்மனை தரிசனம் செய்யணும்னு கேட்டிருக்காரு. அவரை அங்க அழைச்சிட்டு போனப்ப அங்க பெரிய புகை மண்டலமும் ஜோதியும் உருவாகி கைவிலங்குகள் தானா அருந்து விழுந்து அவர் ஜோதியில கலந்து இறைவனோட ஐக்கியமாயிட்டாரு. அதனால புலித்தேவர் இறைவனோட கலந்த அந்த இடத்தை அழகான மர வேலைப்பாடுகள் கொண்ட அறையா பாதுகாத்துட்டு வராங்க. இங்க வர்ற பக்தர்கள் அவர் நினைவா அந்த அறையையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு போறாங்க. இந்த கோவில்ல காலையில 5:30 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் சாமி தரிசனம் செய்யலாங்க. இந்த கோவில் மதுரையிலிருந்து 125 கிலோமீட்டர் தொலைவிலையும், திருநெல்வேலியில இருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலையும், தென்காசியில இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. கடவுள்களாலையும் சித்தர்களாலையும் முனிவர்களாலையும் மற்றும் நம்ம முன்னோர்களாலும் நமக்காக உருவாக்கப்பட்டிருக்க இவ்வளோ சிறப்புமிக்க ஸ்தலங்கள் பெரும்பாலும் நம்ம இந்தியாவில் மட்டும்தாங்க இருக்கு. அதனால இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த தலத்தில் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து சங்கரலிங்க சுவாமியோட அருளையும், கோமதி அம்மனோட அருளையும், சங்கரநாராயணரோட தரிசனத்தையும், வன்மீகநாதரோட தரிசனத்தையும் அருளையும் பரிபூரணமாக பெற்று தீராத நோய்களையும் தீர்க்கும் புற்றுமண் பிரசாதத்தை உபயோகப்படுத்தி அனைத்து நோய்களும் நீங்க பெற்று செல்வமும் செழிப்பும் வளமும் பெற்று வாழணுங்க. இப்போ நான் போட்ட இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்து எந்த கோயில், அதோட வரலாறுகள் மற்றும் சிறப்புகளை பற்றி பார்க்கலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அனைவரும் மறக்காமல் ஆலய அற்புதம் யூடியூப் சேனலை லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் ஸ்ரீ கோமதி அம்மன் உடனுரை ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வர சுவாமியே சரணம்.